நம்ம திருச்சிக்காரங்களுக்கும் இந்த காவிரி ஆத்துக்கும் எப்பவுமே பிரிக்க முடியாத ஒரு தொடர்பு அப்படின்றது இருந்துகிட்டே இருக்குங்க. ஆனா வழக்கமா ரெண்டு கரையும் தொட்டுட்டு காவிரி ஆத்து கரை புரண்டு ஓடுறப்ப அதை பாக்குறதுக்கே கண்கோடி வேணுங்க. எப்பெல்லாம் நம்ம திருச்சி சென்னை பைபாஸ்ல கொள்ளிடம் ஆத்தையும் காவிரி ஆத்தையும் கடந்து போறோமோ அப்பெல்லாம் அந்த தண்ணி மேல பட்டு அப்படி மேலோட்டமா ஜில்லுன்னு காத்து வீசுறப்ப ஆகா அது மாதிரி ஒரு உணர்வு அப்படின்றது வேற எந்த இடத்துலயும் கிடைக்காது. ஆனா இப்ப தண்ணியே இல்லாததுனால காவிரி ஆறு அப்படின்றது ரொம்ப வறண்டு போய் இருக்கு. அதனால எப்பெல்லாம் நம்ம இந்த பைபாஸை கடந்து காவிரி ஆத்தையும் கொள்ளிடத்தையும் பாக்குறோமோ அப்பெல்லாம் மனசுல ஒரு சின்ன ஏமாற்றம் இருந்துகிட்டே இருக்கு. இந்த ஏமாற்றத்துக்கு ஒரு ரிலாக்ஸ் பாயிண்டா இப்ப 2 வாரம் கொஞ்சம் மனநிறைவு கொடுக்குது. என்ன அப்படின்னா ஆகஸ்ட் 2018 கொள்ளிடம் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தால திருச்சி சென்னை பைபாஸ்ல புதிய கொள்ளிடம் பாலத்தின் கீழ் பகுதியில் அமைஞ்சிருந்த ஆங்கிலேயர் காலத்து பாலம் அப்படின்றது சேதமடைஞ்சிச்சு. உபரி வரத்து காரணமா புது கொள்ளிடம் பாலத்திற்கு கீழே 24 ஸ்பான்களுக்கு கீழே இருக்கிற தூண் பக்கத்துல மண்ணரிப்பு ஏற்பட்டுச்சு. ஆத்த கடந்து போற ஒரே இணைப்பான பாலம் மண்ணரிப்பால வலுவிழந்துரும் அப்படின்றதுனால புது பாலத்துக்கு பக்கத்துல தடுப்பு சுவர் கட்டுறதுக்கு 6.5 கோடி ரூபாயை மாநில நெடுஞ்சாலைத்துறை அனுமதிச்சாங்க. 800 மீட்டர் நீளமுள்ள இந்த சிமெண்ட் காங்கிரீட் சுவர் அமைக்கிற பணி பிப்ரவரி 2022 தொடங்கி மார்ச் 2024 நிறைவடைந்துச்சு. அப்புறம் பக்கத்துல இருக்கிற நீர்பிடிப்பு பகுதிகளில் இருந்து ஆத்துல சேர்ற மழைநீரை தேக்கி வைக்கிற அமைப்பாவும் இது செயல்படுது. கடந்த சில வாரங்களா திருச்சி புறநகர் பகுதிகளிலையும் நிறைய மழை பொஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால கொள்ளிடம் ஆற்று வழியா வரக்கூடிய தண்ணீர் இந்த தடுப்பு சுவர்ல தேக்கி வைக்கப்பட்டு ஒரு தடுப்பணை மாதிரி செயல்படுதுங்க. தூரத்துல இருந்து பாக்குறப்ப அந்த தண்ணி தடுப்பு சுவர் வழியா கீழே இறக்கமா இறங்குறப்ப வெள்ளிய உருக்கி ஊத்துனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தூரத்துல இருந்து பாக்குறப்ப அவ்வளவு கண்கொள்ளா காட்சியா இருக்கும். இந்த தண்ணி எல்லாம் ஒரே இடத்துல தடுப்பு சுவர் மூலமா சேமிக்கப்படுறதுனால நிலத்தடி நீர்மட்டமும் அதிகரிச்சுட்டே இருக்கு. நம்ம எப்பெல்லாம் திருச்சி சென்னை பைபாஸ்ல கொள்ளிடமாத்த கடந்து போறோமோ அப்பெல்லாம் இந்த தடுப்பு சுவர் வழியா வெள்ளிய உருக்கி ஊத்துன மாதிரி உருகி ஓடுற இந்த தண்ணியை பாக்குறப்ப மனசுக்கு ஒரு சந்தோஷம், சொல்ல முடியாத ஒரு உணர்வு அப்படின்றது இதை பார்த்த எல்லாருக்கும் மனசுல வந்து போகுங்க.